ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விவோலேருந்து X27 அப்படிங்கிற ஃபோனை வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்த ஃபோனோட ப்ரோ வெர்ஷன் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது விவோ X27 ப்ரோ. ஸோ இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த விவோவோட X27 ப்ரோவில் என்னெல்லாம் விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத கம்பேரிட்டிவாக பார்க்கும்போது சில விஷயங்கள் X27க்கு ஒத்து போகுது. முதல்ல இந்த ஃபோனில் இருக்க டிஸ்பிளே இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த ஃபோனில் ஒரு 6.7 இன்ச் சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதோட ரெசல்யூஷனை பொறுத்தவரை 1080p இருக்குது. 401 ppi டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை ஃப்ரண்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது எந்த விதமான பெசலும் இல்லை, நாச்சும் இல்லை, வெறுமனே டிஸ்பிளே மட்டும் தான் இருக்குது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு டிஸ்பிளே இருக்க காரணத்தினால ஃப்ரண்ட் ஃபேசிங் செல்ஃபி கேமரா வந்து ஒரு பாப்அப் கேமராவாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி பிறகு பேசலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் டிஸ்பிளே பொறுத்தவரை நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. ஸோ விவோட X27லேயுமே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருந்தது குறிப்பிடத்தக்கது. ஸோ அதனால் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து உங்கள் ஃபிங்கரை வச்சு டேரெக்டாக ஸ்க்ரீனில் வச்சுட்டாலே ஃபோனை அன்லாக் பண்ண முடியும். அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள சிப்செட்டை பற்றி பேசலாம். இதில் வந்து Qualcomm Snapdragon 710 ஆக்டா கோர் சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு 2 கோர்ஸ் வந்து 2.2 GHz 360 கோல்ட்லையும், 6 கோர்ஸ் வந்து 1.7 GHz 360 சில்வர்லையும் கைரோ கோர்ஸில் ரன் ஆகுது. கிராஃபிக்ஸ்க்காக நமக்கு Adreno 616 GB கொடுத்துருக்காங்க. அதாவது விவோட X27ல் இருந்த அதே ப்ராசர் தான் இதில் கொடுத்துருக்காங்க. எந்த விதமாக மாற்றமும் இது செய்யலை. ரேம் அண்ட் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பொறுத்தவரையும் அதே மாதிரி தான் வச்சிருக்காங்க. 8 GB ரேம் வித் 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் தான். ஆனால் மைக்ரோ SD கார்டு சப்போர்ட் இதில் கிடையாது. ஆனால் விவோ X27ல் இருந்தது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக இந்த ஃபோனோட கேமராக்கு வருவோம். விவோவோட X27 மாதிரியே இந்த ஃபோன்லேருந்து ட்ரிபிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ஆனால் ஒரு சின்ன மாற்றங்கள் பண்ணியிருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா கேமராவில் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணியிருக்காங்க. என்ன தான் ப்ரோங்கிற பேரில் இருந்தாலும் ஒரு சின்ன டவுன் கிரேட் நடந்திருக்கு. என்னென்னு கேட்டிங்கன்னா மொதல் கேமரா வந்து 14 மெகாபிக்சல் கேமரா வித் f1.8 அப்பர்ச்சர். இதில் ஃபேஸ் ஷார்ட் ஃபோக்கஸ் சப்போர்ட் இருக்குது. ஸோ அதே கேமரா தான். ரெண்டாவது கேமரா ஒரு 13 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே அதே கேமரா தான் வச்சுருக்காங்க. ஆனால் மூணாவது கேமரா வந்து 2 மெகாபிக்சல் f2.4 டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. ஆனால் விவோ X27ல் வந்து 5 மெகாபிக்சல் கேமரா இருந்தது குறிப்பிடத்தக்கது. ஸோ டெப்த் சென்சாரில் மாற்றங்கள் பண்ணியிருக்கிறது அந்த அளவுக்கு பெரிய பாதிப்பு ஒன்றும் உண்டாக்காதனாலும் உங்களுக்கு ஷாலோ எஃபர்ட் இருக்கிறது கொஞ்சம் குறையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரியர் ஃபேசிங் கேமரா நமக்கு LED ஃப்ளாஷ் சப்போர்ட் இருக்குது. வீடியோ கேப்சரிங்கை பொறுத்தவரையும் 4K ரெசல்யூஷன் உடைய 30 ஃப்ரேம் per செகண்ட்லையும் 1080p ஃபுட்டேஜ் வந்து 60 ஃப்ரேம் per செகண்ட்லையும் கேப்சர் பண்ண முடியும். செல்ஃபி கேமரா பொறுத்தவரையும் இந்த ஃபோனில் வந்து ஒரு அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் விவோ X27ல் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 16 மெகாபிக்சல் கேமரா இருந்துச்சு. இதில் வந்து 32 மெகாபிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ கேமராவில் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நமக்கு வந்து LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டும் ஃப்ரண்ட் சைடில் வச்சுருக்காங்க. ஸோ அதில் வந்து நமக்கு X27ல் ஃப்ரண்ட்டில் வந்து LED ஃப்ளாஷ் சப்போர்ட்டும் கிடையாது. ஸோ இதில் அடிஷ்னலாக வச்சுருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அடுத்ததாக இந்த ஃபோனோட பேட்டரி பற்றி பேசும்போது நமக்கு விவோ X27ல் பார்த்த மாதிரியே அதே 4000 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. நமக்கு இது சார்ஜ் பண்ணுறதுக்காக USB Type-C 2.0 ரிவர்சிபிள் கனெக்டர் கொடுத்துருக்காங்க. 18 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. ஸோ இதுலேயுமே எந்த விதமான பெரிய மாற்றம் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் NFC சப்போர்ட் இருக்குது. ப்ளூடூத் வெர்ஷனை பொறுத்தவரை 5.0 டூயல் பேண்ட் வைஃபை 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் எல்லாமே இதில் இருக்குது. அடுத்ததாக இந்த ஃபோனில் உள்ள OS பற்றி பேசும்போது Android 9.0 Pile FunTouch OS 9ல் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஓவரால் ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் உள்ள செல்ஃபி கேமரா அப்கிரேட் ஆகிருக்குது. அது மாதிரி ரியர் ஃபேசிங்களோட டெப்த் சென்சார் கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. மற்றபடி ஸ்க்ரீன் சைஸும் கொஞ்சம் மாறி இருக்குது. ஸோ இது தவிர விவோ X27க்கும் இந்த ஃபோனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. கடைசியாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங்கை பற்றி பார்க்கும்போது இந்திய மதிப்பில் கன்வெர்ட் பண்ணி பார்த்தோம்னா இது 41,100 வருது. ஸோ இந்தியாவுக்கு லான்ச் ஆகும்போது எக்ஸாக்டான ப்ரைஸ் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோன் இந்தியா லான்ச் ஆச்சுன்னா பைலோ லிங்க்ஸுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கிட முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். மேலும் பல வீடியோ இருக்குது. நான் அருண் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ உங்கள் சந்திக்கு வரை நன்றி, வணக்கம்.